நாகை மாவட்டம் கீழையூர் காத்தாயி அம்மனின் அருள் அடியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றும் என்றும் உங்களுக்கு மகிழ்வான செய்திகள் தொடர நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துகள். குலதெய்வம் எது, அதை எப்படி வணங்க வேண்டும் என்ற தகவல்கள் வழி வழியாக பாரம்பரியமாக வரக்கூடியவை. அதை ஜாதகம் கொண்டு அறியலாம் என்று கூறுவது சற்று கடினம். ஆண் தெய்வமா அல்லது பெண் தெய்வமா என்று வேண்டுமானால் கூறலாம். முழுவதுமாக சரியாக சொல்ல இயலாது. முன்னோர் வழிபாட்டை மூத்தோரிடம் கேட்பதே சிறப்பு. உங்கள் குலதெய்வம் எது என்பதும் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்பதும் உங்கள் முன்னோர்கள் வழிபட்ட முறையும் மூத்தோர்களுக்கு மட்டுமே முழுவதும் தெரியும். உங்கள் குடும்பத்தில் உள்ள வயதில் மூத்தவர்களிடம் இது குறித்து விசாரித்து அறிவதே சிறப்பு. குலதெய்வம் எது என்று சொல்லக்கூடிய மூத்தவர்கள் யாரும் இல்லை என்றால், கண்டுபிடிக்க வேறு வழி தெரியவில்லை என்றால், அப்போது அந்த குடும்பத்தில் உள்ள தலைவனும் தலைவியும் அதிகாலை நேரத்தில் தங்கள் வீட்டில் விளக்கேற்றி குலதெய்வத்தை வரவேற்றால் 48 நாள்களில் எது குலதெய்வமோ அந்த தகவல் கிடைக்கப்பெறும். அல்லது குலதெய்வத்தின் திருவுருவப் படம் வீட்டிற்கு வரும். வேறு வகையில் குலதெய்வத்தை அறிய இயலாத போதே இப்படி முயற்சி செய்ய வேண்டும். குலதெய்வத்தை அறிந்த பிறகு வழிபாட்டு முறை தெரியவில்லை என்றால், குலதெய்வக் கோவிலில் விளக்கு ஏற்றுவது, முடிந்தபோது அந்த கோவில் உள்ள ஊரில் இரவு தங்குவது ஆகியவற்றை செய்யலாம். நாகை மாவட்டம் கீழையூர் காத்தாயி அம்மனின் திருப்பாதங்களை வணங்குவோம். அவள் அணைப்பில் இருக்கும் குழந்தையாய் நாமும் இருப்போம். நாகை மாவட்டம் கீழையூர் காத்தாயி அம்மன் நம்மை காத்து அருளுவாள். நன்றி, வணக்கம்.